வாங்க காலை ஷோ சாப்பிட்லாம். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? தம்பி வேலை முடிச்சுட்டு மேலே வந்து உட்காந்தா ஒரு ரிலாக்ஸ் அப்பாடம் ஆகிடும். அவன் பண்ணுற கரெக்டாக ரைட். ஓகே. கடையில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துடுவேன். 2 சாப்பிடுவேன். சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் வாய் நல்லாயிருக்கும். வாய்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்றதுல என்ன பெனிஃபிட்னா சீக்கிரம் உண்டாயிடுவோம். தப்போணும் விட்டேங்க நான் இந்தா விட்டேன்ட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இன்னைக்கு ப்ரோக்ராம் வரையா நீ கூட? இன்றைக்கி தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலய ஆப்போசிட்டில் ஒரு கோயிலில் இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது. இது வரைக்கும் நான் குறைஞ்சது 60 மேடை 70 மேடை நிறைய மேடையில் டான்ஸ் ஆடிட்டேன். இது வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்து கிடையாது. வந்திருக்கேன் ஒரு ப்ரோக்ராம் ராஜா அண்ணாமலை மன்றத்துலையும் ப்ரோக்ராம் நடக்கும். இப்போ அங்கே டிக்கெட்டு எனக்கு வந்து என்னை பார்க்க வரவங்களுக்கு ஃப்ரீ. அது கூப்பிட்டா வரல. இன்றைக்கி வந்து பப்ளிக் ஷோன்னா ரோட்டில் நான் சேர் போட்டு ஸ்டேஜ் போட்டு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இன்னைக்கு புது ட்ரெஸ் ஒன்று எடுத்திருக்கேன். டைலர் சார் தைச்சி வந்திருக்காரு. அன்னையோட போட்டு காமிச்சேன். அது பாய் தான் தைச்சது போட்டு காமிச்சேன். ஃபுல்லாக தைச்சிருக்காரு. அதை போட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் பாருங்கள். காஃபி சாப்பிட்டு மாவு வாங்கி வந்திருக்கேன். சூரியக்கு ஒரு 3 தோசை கொடுத்துட்டு இப்போ தான் லுங்கி கட்டுறதுக்கு கொண்டாடாமல் அவன் கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சு. காய்கறி கடையை போயிட்டு வந்தேன். எல்லாமே வேலை ஜாஸ்திங்க. கருணக்கிழங்கு 120 ரூபா கிலோ, தெரியுமா? 1 கிலோ கருணக்கிழங்கு 120 ரூபா. இது வந்து எவ்வளோன்னா இது 1/4 கிலோ 30 ரூபா. 30 ரூபா தம்ம தூண்டு இருக்கு பாரு. நான் 1/4 கிலோ கேட்டேன். குழம்புல வாசனைக்கு போடுறது உருளைக்கிழங்கு வாங்கி வந்திருக்கேன். அப்புறம் கீரை, அப்புறம் வேறு என்ன வாங்கினேன்? வயசாக ஞாபகம் வருது ஆகுன்றாங்க. அது என் விஷயத்தில் கரெக்டு. எனக்கு ரொம்ப ஞாபகம் ஆயிடுச்சு. நிறைய விஷயம் மறந்து போச்சு. லாங் டைம் மெமரி லாஸ். எனக்கு காது வர கேட்கறது இல்லை இந்த வைக்கிறதால. எனக்கு நிறைய மறந்து போச்சுங்க. ஏன்? நிறைய மறந்து. நீங்கள் கூட அன்றைக்கி கேட்டிங்களே ஏதோ ஒரு இன்சிடென்ட்டு. அங்கே என்னது நம்ம குறுக்குப்பேட்டில் இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி ப்ரோக்ராம் போய் பார்த்தோம். எனக்கு சுத்தமாக ஒரு பர்சன் கூட ஞாபகம். ஒரு நான் சொல்கிறது 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் குறுக்குப்பேட்டில் இருந்தேன். அப்போ வந்து அம்மன் கோயில் திருவிழா நடந்துச்சு. அப்போ இவங்க கன்சீவாக இருந்தாங்க. அப்போ 28-29 வருஷம் கன்சீவாக இருந்தாங்க. ரங்கநாதபுரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே 3வது மட்டும் நாங்கள் இருந்தோம். எனக்கு ஃபோன் வருதுங்க. இன்னும் ஃபோன் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். புதிய பூமின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். நெப்போலியன் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம். அப்போ என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ கிடையாது. எல்லாம் ஸ்டேஜ் உதவி போய் பார்ப்பாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தருந்து பார்த்தோம்ப்பா, இவர் அப்படி எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்கார், ரஜினி சார் மாதிரி இருக்கார், அது மாதிரி நடக்கார், சிவாஜி சார் மாதிரி இருக்கார். அப்படி ரசித்து பார்த்த ப்ரோக்ராம்லாம் கடைசி நானே போய் அது நிகழாயிட்டேன். அதை பற்றி தான் பேசியிருந்தேன். அது கூட போன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் ஃபோன் எதோ வரும். எனக்கு ஃபேனு கொடு கொஞ்சம். அம்மாடி, நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல் ஆகிட்டு இருக்கு. என்ன சமையல் பார்க்கலாமா? இன்னும் செய்யலை. மாய் ஒரு 2 தோசை சுட்டு கூட. சூரிய குத்துட்டியா? சரி, ஓகே. காலைல சீக்கிரம் எழுந்திருக்காதால தப்பு. காலையில் லேட்டாக எழுந்திரிச்சேன். இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது. கடையெல்லாம் போயிட்டு வந்தேன். தோசை இருக்கா சொன்னம்மா? சூரிய குத்துட்டியா? இது என்ன விசில் வருது? பருப்பு வச்சிருக்கீங்க? காரக்குழம்பு செய்கிறேன். அது மொச்சை இருக்குல்ல, ஆமாம், அது வந்து கிரேவி பண்ண போகிறேன். நான் அப்படியே தான் பண்ணுவேன். பச்சை மொச்சை நான் அப்படியே தான் பண்ணுவேன். ஆனால் எடுத்துகிட்டு போனால் கேஸ் போகும். கேஸ் வந்து அந்த வாய் பிடிக்காது அப்படின்னு சொல்லி. மொச்சையாக வைக்கிறேன். வேக வச்சா அதில் அந்த மொச்சை வந்து கேஸ் ஆக்சுவலாக வேக வச்சா கேஸ் போயிடும். அதனால வேக வைக்க தெரில. பச்சை மொச்சை ஆனால் வேக வைப்பாங்க. தெரில எனக்கு. தெரில. பண்ணுறோம். பச்சை மொச்சையில் கேஸ் இருக்குமா? அதை வந்து விசில் வர வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் பச்சை மொச்சை செய்ய போகிறாங்களாம். தெரியலைங்க நம்மளுக்கு அதை பற்றி. நம்மளாம் பச்சை மொச்சையை அப்படியே வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு நல்லா கிரேவியை ட்ரை பண்ண சூப்பராக இருக்கும். ரைட், ஓகே. தோசை ஊற்று போதும். இது என்ன இது? சரி, கொடு. நல்லா இருக்கேன்.
இது கதம்ப சட்னி மருமக பண்ணாங்க. முந்தா நேற்று பண்ணது மிச்சமானது ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். அவ்வளோதான். கதம்ப சட்னின்னா நான் சட்னி நல்லா பண்ணியிருந்தாங்க, டேஸ்ட்டாக வந்துச்சு. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விடுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போடுவாங்க. போட்டு ஒரு கதம்ப சட்னி பண்ணுவாங்க. வாங்க தோசை சாப்பிடலாம். இப்போது பயங்கர பசியில் இருக்கீங்க நீங்கள். நல்லா பசியில் இருக்கிறப்போ ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வாழையில் சாப்பாடு, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம், அப்புறம் எல்லாம் விதவிதமாக வைக்கிறாங்க. இந்த பக்கம் அது இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. உங்களுக்கு நல்ல பசியில் இருக்கிறீங்க, உங்களை உள்ளே விட்றாங்க. நேராக போயிட்டு இந்த இலையில் உட்காருவீங்களா இல்லாட்டி இந்த இலையில் உட்காருவீங்களா? மாய் நான் சொன்னது கேட்டுச்சா? இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, கத்திரிக்காய் கோஸ்து, வெங்காய பச்சை இந்த பக்கம் ஒரு இலையில. இந்த பக்கம் சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், வத்த குழம்பு, பீன்ஸு, கேட்ட வச்சுருக்காங்க. நேராக போகிற செம்ம பசியில் இருக்கேன். நீ இந்த பக்கம் உட்காருவே இல்லாட்டி இந்த பக்கம் உட்காரு? நான் நேராக கண்ணை மூணு வாசனை எங்கே வருதோ போய்ட்டு அங்கே தான் உட்காரேன். ஆக்சுவலாக நான் பிரியாணி லவ்வர், எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இது வெஜிடேரியன், எங்கே வெஜ்ஜு போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பிரியாணி சாப்பிடுவோம், பட் பிரியாணி லவர் கிடையாது, வெஜிடேரியன் லவர். நான் நான் வெஜிடேரியன் லவர். ஃபுட்டு மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுணும். இப்போ நான் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஒரு பக்கம் பிரியாணி போட்டுருந்தாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி சாப்பாடு போட்டுருந்தாங்க. இது ஏன்னா சொல்கிறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அங்கே பிரியாணி போட்டுருந்தாங்க. நான் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன கிழமைன்னா வியாழக்கிழமை வேறு, அங்கே ஆக்சுவலாக சாப்பிட மாட்டாங்க. அது புதன்கிழமை இருந்தால் கூட அவங்க வெஜிடேரியனில் தான் போய் உட்காருவாங்க. அவங்க அதான் பிடிக்கும். மதியம் என்ன சமையல் பார்க்கலாம். அப்போ நடுவில் எதோ பேசியிருந்தேன் இல்லையா, அந்த புதிய பூமி உப்பே இல்லை, கதம் சட்னி உப்பு போட மாட்டாங்களோ? சரி, பேரன் செஞ்சு வச்சு என்னது தந்தாங்களா? மாவு இல்லை, சட்னி. ஒரு சின்ன உப்பு இல்லையா தெரியல. சரி, ஒரு தோசை போட்டு விட்டுரு. மதியானம் கண்ணகிழங்கு காரம் பண்ணுறாங்க. அப்புறம் மொச்சை என்னமோ பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாதிரியா இருக்குது. சொன்னால் நீங்களே திட்டுவீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களாண்ணா, எங்களை வேறு உசுப்படுத்தீங்கன்ட்டு. போச்சுக்காதீங்க, நான் இருக்கிற மனசில் பட்டாசு சொல்கிறேன். எப்படா பட்டாசு முடியுன்றது. எனக்கு பிடிச்ச ஃபுட்டு சிக்கன் தான். இந்த பொட்டாசு மாதம் என்னவே சாப்பிடக்கூடாது. அது பெரியவங்க எதனா ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. பொட்டாசு மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது, எதனா ஒரு காரணம் இருக்கும். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் நான் இன்னும் முன்னோர்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அடா போப்பா, அதெல்லாம் சும்மா. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொல்கிற மாதிரி அப்போ சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னால் தண்டத்துக்கு சொல்கிறாங்க இந்த காலத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா பூமரங்கள்னுவாங்க. அந்த ஆக்சுவலாக பூமரங்கள் தான் சொன்னால் எனக்கு சொல்லுவாங்க. அதுக்கோசரம் யாருக்கிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லைங்க. என் வேலை உண்டு, நான் உண்டு, எனக்கு பிடிதான் நான் சாப்பிடுவேன், பிடிக்கல சாப்பிட மாட்டேன். நீ இதை சாப்பிடு, நீ அதை சாப்பிடு, நீ அதை செய்ய, நீ இதை செய், நீ அங்கே போகிற, ஏன் போகிற, இங்கே எதையுமே நான் கேட்க மாட்டேன். எங்கள் அப்பா எதையும் கேட்க மாட்டார். அவர் உண்டு, அவர் வேறு உண்டு இருப்பார். அதே மாதிரி தான் நானும் இருக்கிறேன். நான் சொன்னாலே யாரும் கேட்க போகிறது. அது ஒரு பக்கம். ஓகே, சாப்பிட்டு அது சமையல் பார்க்கலாம் என்ன சமைக்கலான்ட்டு. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இன்னமும் சொல்ல வந்தேன் நான். கடைக்கு எதிராக போகலாமா? எழுதி வைக்கிறியா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாதம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு கூட அது இல்லை, இது இல்லை, அது வாங்கணும், இது வாங்கணும், இதுனா ஒன்று. அதான் நீங்கள் ஓட்டி சொன்னேன், ஒரு மாதம் மளிகை ஜாமான் நீங்கள் வாங்கி வச்சுட்டு கூட குறைஞ்சது டெய்லி உங்களுக்கு 5 ரூபா செலவாகும். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது வெளியே போகிறோம். எங்கே போகிறோன்னா என்ஃபீல்டு ஷோரூம். பையன் நேற்று வண்டி சர்வீஸ் விட்ருக்கான். காலைல சர்வீஸ் விட்டா எடுத்துன்னு நான் போயிட்டு கூட்டின்னு வந்துட்டேன். இப்போ போய் வண்டி எடுத்துன்னு வரணும். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. என்ஃபீல்டு எனக்கு ஆக்சுவலாக ஹோண்டா ஆக்டிவாக ஓட்டுவேன். கீர் வண்டி எதுவுமே ஓட்ட தெரியாது. ஓட்டவும் தெரியாது, கிளச் விட ஆஃப் ஆகிடும். அதனால் ஓட்டுறது கீழே விழுந்துட்டு அதுலேருந்து கீர் வண்டியே ஓட்ட தெரியும். ஹோண்டா ஆக்டிவாக ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். இந்த புல்லட்டு, ஹீரோ ஹோண்டா அதெல்லாம் ஓட்ட தெரியாது நம்மளுக்கு.
இப்போ எத்தனை டாடி இல்லை, ஏன்னா வண்டி ஓட்டவா தெரியும். எங்கே இருக்குன்னா ஷோர் வந்து வேலைச்சேரி காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த இடத்துல இருக்கேன். அங்கேருந்து புல்லட் நான் தள்ளு தான் வரணும். நீ வாடா உன்னை திரும்ப விட்டுறேன், விட்டுட்டு நான் வண்டி எடுத்து வந்துடுறேன், நீ பின்னாடி வாடா வண்டி எடுத்துன்னு சொல்லிட்டேன் நான். அங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல போனால் என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு ஏகப்பட்ட வண்டி. நேற்று என் பையன் காலையில் சர்வீஸோட போயிருந்தான். டோக்கன் நம்பர் 82 காலையில் 9 மணிக்கெலாம் போயிட்டான் அவன். இருந்தாலும் டோக்கன் அவன் சொன்னான், டாடி நாங்கள் போயிட்டு வண்டியை நான் விட்டுட்டு உடனே ஃபோன் பண்ண உடனே வாடாடினா. போயிட்டு 1 மணி நேரம் ஆச்சு, ஃபோனே இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டா ஏன் டாடி கேட்குறீங்க, ஏகப்பட்ட வண்டி சர்வீஸ் வந்திருக்கு, என் டோக்கன் நம்பர் 82 நான் விட்டுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணேன். நான் அப்புறம் விட்டுட்டு ஃபோன் பண்ணேன். 1.5 மணி நேரம் கழிச்சு வண்டியை விடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் போய்ட்டு அவனை கூட்டு வந்தேன். வண்டி இருக்கு பாருங்க, ரோடு ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு. இப்போ நான் போனால் அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எந்திரிச்சா கூட்டு போனான் அவன். கூட்டு போய்ட்டு வண்டி ரெடி ஆகிடுச்சான். ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆயில் மாற்றுறதுக்கு அப்புறம் அது இது சொல்லிட்டு 1500 2000 வாங்கிடுவாங்க. ஃப்ரீ சர்வீஸ்னு நம்பாதீங்க, கவுத்து விட்ருவாங்க. சரி இருங்க, சாப்பிட்டு வரேன். சாப்பிட்ட டைம் என்ஃபீல்டு போகணும்னு நினைக்கிறேன்.